வணக்கம். எப்பொருள் யாரவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் பல ஆண்டுகளாக நீர் மருத்துவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய தலைப்பு நான் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற அது பெரிய விஷயமே இல்லை. அந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது சாதாரண கழிவினால் ஏற்படக்கூடியது தான். நீங்க இதுக்குன்னு தனி மருத்துவம் உலகத்தில் கிடையாது. எந்த நோய்க்கும் தனியான மருத்துவம் கிடையாது. இப்போ நாங்கள் அதை பற்றி பேச போகிறோம். அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா, இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவுன்னு ஒன்று இருக்கு, சாதாரண உணவுன்னு இருக்கு. பொதுவாகவே இந்த மனம் வந்து இயற்கை உணவை விரும்பாது. 99% பேர் இயற்கை உணவை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இயற்கை உணவுங்கிறது அது ஏதோ அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, அது மிகப்பெரிய விலை அதிகம் அப்படின்லாம் ஏதோ கற்பனை பண்ணுறாங்க இல்லையா, அது வேற. ஆனால் பொதுவாகவே மனிதன் வந்து இயற்கை உணவை விரும்புறதில்லை. ஏன்னா அவன் செயற்கையாகவே இந்த ருசி அப்படின்னு இருக்கு பாருங்க, தானாக செஞ்சு சாப்பிட்றது, அந்த ருசிக்கு அடிமையான காட்டி தான் என்ன பண்ணுறான்னா, இந்த ருசி அப்புறம் மனம் விரும்புது. இப்படி சாப்பிட்றதுனால தான் என்ன காட்டினா, இந்த சிறுசுல இருந்தே அந்த கழிவுகள் சேர்ந்து 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 அவன் சாப்பிடுகின்ற எந்த உணவு சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மனிதன் சேமித்து வைக்கக்கூடிய ஒரே உணவு தானியம் தான். உலகத்தில் தானியத்தை மட்டும்தான் மனிதன் சேமித்து வைப்பான். எந்த ஒரு காய்கறியோ ஒரு பழங்களையோ சேமித்து வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் அவன் சிறுசுல இருந்து என்ன பண்ணான், அந்த சேமிக்கப்பட்ட அந்த விதையை சாப்பிட்டு பார்த்துருக்கான். அதெல்லாம் ஒரு ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி அந்த விதையை சாப்பிட்டு பார்த்துருப்பான். விதை வந்து அவனுக்கு வந்து அந்த பசிங்கிற போதைய அந்த நோயை வந்து குணப்படுத்தி இருக்குது. அதுக்கு அவன் இந்த தண்ணீரை அருந்த தெரியல. பசிக்கு தண்ணீரை அருந்திருந்தான்னா அது தெரியாது. அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அந்த அந்த அறிவு இல்லாதனால அவன் சிறுசிலிருந்து அந்த பசிங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா, குழந்தையிலிருந்து பசிங்கிற ஒரு காரணத்துக்கு தாய்ப்பால் குடிச்சு பழகுனா பாருங்க, அந்த பழக்கத்திலே இருந்திருந்து ஓ ஏதோ பசின்னா ஏதோ திங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விலங்கை கிழங்கு தின்னு பார்த்துட்டு கடைசியில விலங்கை கொன்னாலும் சேமிக்க முடியாது, அது அழுகி போயிடும். அப்புறம் வேற விலங்கை தவிர எந்த உயிருள்ள எந்த பொருளையும் நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள் வச்சக்கப்புறம் அழுகி போய் கெட்டு போயிடும், நாடி போயிடும். அப்புறம் பழங்களையும் சேமிக்க வைக்க முடியாது, அதுவும் கெட்டு போயிடும். அப்புறம் கடைசியில ஒன்னே ஒண்ணுதான் கண்டுபிடிச்சு அவன் இந்த தானியத்தை வந்து அறுத்து சேமிக்கலான்னு கண்டுபிடிச்சான். அது வந்து 6 மாசம் 1 வருஷம் வருஷ கணக்குல அது கெடாம இருந்துங்காட்டி இவன் எப்பப்ப பசி வருதோ அதை போட்டு வேவிச்சு எதை 2 உப்பை போட்டு தின்னு தின்னு பழகியிருக்கான். இப்படித்தான் அவன் அந்த பழகணுங்காட்டி அதுல அடிமையாகி ஒரு 10,000 ஆண்டு வந்திருக்கலாம். இப்படித்தான் நம்ம மாட்டிக்கிட்டான். அதனாலதான் அவன் இந்த பழங்களையோ கீரையோ காய்கறியோ அவன் சாப்பிட்றது இல்லை. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சேமிச்சு சாப்பிட்ட பழக்கம் தான் நம்மளுக்கு யமனாக மாறுது. அவன் பிறக்கும் பொழுதே நோயில இருந்து 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 கடைசியில அவன் நோயிலே செத்து போறான். அப்படித்தான் நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப பயங்கரமான நோய் இப்ப இளைஞர்கள் நிறைய இளைஞர்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு இந்த இந்த வெரிகோஸ் வெயின்ங்கிற ஒரு கொடிய நோய் இருக்கு. உடல் பருமனா இருக்கிறான், பருமனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பருமனா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கால் இந்த வெரிகோஸ் வெயின்ங்கிற அந்த கொடிய நரம்பு சிலந்தி அல்லது எதேதோ சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. நரம்பு சிலந்தின்னு சொல்றான், சில பேர் ரத்த ஓட்டம் நின்று போகுதுங்கிறான், சில பேர் நரம்பு சுருண்டு போகுதுங்கிறான். அப்புறம் இது எப்படி வேணா சொல்லலாம். மொத்தத்துல ரத்தம் கெட்டு போயிட்டா எல்லா நோய் வரும். அதை பத்தி தான் நாம் இப்ப பேச போறோம். அதுதான் இது. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒண்ணுதான். இது எப்படி நீங்க தண்ணியில தண்ணி வந்து தூய தண்ணீர் இருந்தா எந்த அழுக்கையும் கழுவலாம். தூய தண்ணீர் தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து வகையான கழிவுகளை நீக்கும். கடைசியில சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் தான். அது யாருக்கும் தெரிய போறதில்ல. அப்ப அது எப்பேற்பட்ட அழுக்கா இருந்தா என்ன, அது வேதியியல் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கழுவுறதுக்கு உலகத்துல ஒண்ணே ஒண்ணு தண்ணி மட்டும்தான். தண்ணி மட்டும்தான் உள்ள இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேற்றிடும், தானும் வெளியே போயிடும். இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே மனிதனுக்கான சக்தி எங்கே இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, காற்றுல இருந்து சக்தி எடுத்துக்கிறான். மற்றபடிக்கு ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய இந்த கதிர்கள் எடுத்துக்கிறான். எப்படி சூரியன் எப்படி தனக்கு சக்தியை காற்றிலிருந்து எடுத்துக்குது, ஆகாயத்திலிருந்து எடுத்துக்குது, ஒளிச்சேர்க்கல் எடுக்கல, அதே மாதிரி மனிதனும் ஒளிச்சேர்க்கல் இருந்து எடுத்துக்கிறான். இப்ப பார்த்தா விஞ்ஞானிகள் சொல்ல வர்றாங்க, சூரியன்ல இருந்து உடம்பு வந்து வைட்டமின் டி எடுத்துக்குதுங்கிறான். வைட்டமின் டி எப்படி எடுத்துக்கும்? வைட்டமின் டி எப்படி எடுத்துக்கும்?
அது என்ன அது மாத்திரை மாத்திரை எடுத்துக்குமா? எப்படி எடுத்துக்காது? தண்ணி மாதிரி குடிக்குமா? இல்ல. உடம்பு நம்மளுடைய தாவரம் தலை எப்படி உறிஞ்சிக்குதோ அதே மாதிரி இந்த உடம்புல பாத்தீங்கன்னா மெலட்டோனோசைட்டுன்னு இருக்குது. மெலட்டோசைட் மெலோனின்னு சொல்லுவாங்க. இந்த மெலோனின் அந்த மெலட்டோசைட் என்ன பண்ணுதுன்னா சூரிய ஒளி மட்டுமல்ல, நமக்கு இது மைக்ரோவேவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நுண்ணலைகள், மைக்ரோவேவ் எனர்ஜிகள். அதில் வந்து அது அது எல்லா வகையான ரே இருக்கும். சிகப்பு கதிர்கள் இருக்கும், அகச்சிகப்பு கதிர்கள், அகச்சிவப்பு கதிர், இன்ஃப்ராரெட்டு, ப்ளூ ரே எல்லாம் இருக்கு. இதெல்லாம் முக்கியமானது காமா ரே. இதெல்லாம் சேர்ந்து தான் உள்ள அப்சார்ப் பண்ணும். நம்மளோட வந்து இயற்கையாகவே இயற்கை நமக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கான ஆற்றலை கொடுத்துருக்குது. ஆனால் நம்ம அதையும் கொடுத்துக்கிட்டு இந்த வாய் ருசியும் கொடுத்து மனதையும் கொடுத்துங்காட்டி தான் இந்த வாய் ருசிக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த வாய் ருசியை மனம் விரும்புறதையும் விட முடியாதனால தான் நம்ம நோயா மாறிட்டோம். இது ஒண்ணுமே இல்லை. இதை ஒண்ணுமே தெரியாம தான் வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா எந்த நோயை குணமாக்க முடியாது, 51 நோய்களை குணமாக்க முடியாது. இந்த 51 நோயில இதுவும் வரலாம். அதுக்கு ஒரே வழி, நீங்க 12 மணி நேரத்துக்கு ஒருக்க சைவ உணவு சாப்பிட்டா போதுமானது. 12 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு சைவ உணவு, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீர் உணவு. அப்படி நீர் உணவு இருந்தாவே உடம்பு காற்றுக்கு மாறிக்கும், நீரில் இருந்தாவே சுத்தமாயிரும். மாலையில் ஒருவேளை நீங்கள் விரும்பிய சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 180 நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த குறிப்பா இந்த நரம்பு சுழற்சி நோய் நல்லாயிரும். அப்போ நீங்கள் பேசலாம். ஐயா நீங்க அது காலைல இந்த C14 பத்தி படிச்சீங்களா? நல்லா இருந்தது. ஆமா C14. ஆமா, அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து பழைய காலத்துல எவ்வளவு, அதாவது C14ஓட ஆயுள் காலம் வந்து எப்படின்னா 5700 750 தெரியல எனக்கு. அது வந்து 50,000 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். 50,000 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஒரு முன்ன பின்ன ஒரு 200 ஆண்டு 300 ஆண்டு வித்தியாசம் இருக்கும். அது நோபல் பரிசே வாங்கினாங்களே, லிபின்னு ஒருத்தர் தான் நோபல் பரிசு வாங்கினாரு. அது உண்மைதான் அப்படின்னு. இப்ப அதை வச்சுதான் அந்த பண்ணிக்கிறேன். அது இதை வந்து என்ன பண்ணிடுவோம்னு கேட்டீங்கன்னா உடம்பு அப்படி பதப்படுத்தப்படுகிறது. அது அந்த அளவுக்கு அதனாலதான் குகையில எல்லாம் இருந்திருக்கிறான். குகையில பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா யோகிகள் என்ன பண்ணிருக்காங்க, ரூம் டெம்பரேச்சர் பார்த்தா குகையில 12 டிகிரி 13 14 தான் இருக்கும் குகையில. சுவாசத்தை கட்டுப்படுத்தலாம் உள்ள சுத்தம் பண்றப்ப அவங்க இந்த உடம்பு சுத்தம் பண்ணி போறப்ப இந்த உடம்பு இந்த டெம்பரேச்சர் மைண்ட் ஆயிருக்கு, உயர் பிடிச்சிட்டு வெளியே போயிடுறான். அந்த உடம்பு அப்படியே இருக்கு. இயற்கையாக அவன் என்ன பண்றான்னு சுத்தப்படுத்துறான். அது பேர் எம்பாமிங் பேரு. இவன் செயற்கை எம்பாம் பண்றான். அந்த கழிவு எடுத்துட்டான்னா இந்த குடலை பூரா கெடுத்துறான். அப்படி ஏதோ எண்ணெயெல்லாம் போட்டுருப்பானு தெரியுது அந்த எகிப்துல. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இந்த தண்ணீர் தான் இங்க மருந்து. ஏன்னா எந்த விஷம் உள்ள இருக்கக்கூடாது. தண்ணீரை அருந்தி சுத்தப்படுத்துறப்ப எந்த விஷம் உள்ள இருக்காது, உடம்பு அழுகவே அழுகாது. அந்த 14Cயோட இந்த ஃபார்முலா எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அது எப்படின்னா 14 நியூட்ரான், அப்புறம் அதுல இருந்தா 14C பிளஸ் புரோட்டானா மாறும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அது ரிவர்ஸ்ல நடக்கும். ஆமா 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 14Cல இருந்து நியூட்ரானா போகும். ஆமா ஆமா. அந்த இதெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஒளி இருக்கு இல்லைங்களா, ஒளி படுறதுனால அது செதஞ்சு வரும். நைட்ரஜன் அட்டாக் பண்ணுது, நைட்ரஜன் அட்டாக் பண்ணி கடைசியில் அது பண்ணுது. அது பார்த்தணும். அந்த அந்த இது இன்னும் விவரமா சொல்லலாம். அந்த ஒளி பட்டு தான் அது செதறும் ஒளி. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து மனித உயிர்கள் வந்து அது மெயினா அந்த CO2 மாறும்போது அது தாவரத்துல போய் அதுல இருந்து இருக்க காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது மனுஷனுக்கு கிடைக்குதுன்னு வந்து ஜென்ரலா சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா 14Cல சொல்லும் போது அதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம உடம்புலயே வந்து அந்த 14C அப்சர்வ் பண்ற அளவுக்கு இருக்காருன்னு தெரியல. அதை பத்தி பார்க்கல. அல்லது பதப்படுத்துகின்ற பொழுது என்ன வேணா நடக்கலாம். பதப்படுத்துதல்ங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உடம்பை பதப்படுத்துதல் யாருக்கும் தெரியாது. என்ன பண்றான்னா அப்படியே ஐஸ்ல வச்சிருவான், அவ்வளவுதான். அந்த கூலிங்ல வச்சா தான் அந்த பதப்படுத்துது. இதைத்தான் வந்து நேச்சுரலா பண்றான், இவன் இயற்கையாவே பண்றான். பிரமிடல் படம் உடம்பு கொண்டு எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரமிடுக்குள்ள பார்த்தா நல்ல சில்லுன்னு தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா 12 டிகிரி 13 டிகிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரமிடு. அது எவ்வளவு உயரம். இந்த கூம்பு பாருங்க எவ்வளவு பெரிய கூம்பு. இந்த கூம்பு எவ்வளவு டன்னு, எவ்வளவு நீள 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு அகலம் வச்சிருக்கிறேன். அது எவ்வளவு எத்தனையோ அடி இருக்கு நீளம், எத்தனையோ டன். அதுக்கு நடுவுல கொண்டு வச்சு எவ்வளவு சில்னஸ் இருக்கும் உள்ள. அப்ப உயரம் என்ன, சூரிய ஒளியே சூரிய ஒளி என்ன அடிச்சாலும் அந்த அந்த கூம்பு வச்சுட்டா வெப்பம் கீழே வராது. அதெல்லாம் பார்த்துருக்காங்க. வெப்பத்தை பார்த்துட்டு அப்போ ஒரு குறைந்தபட்ச வெப்பத்துல உடலையும் கழிவு எடுத்துடுறான். இப்ப அதை பதப்படுத்துற முறை தானே. நீங்க வந்து மீனுடைய குடலை எடுத்துக்கிட்டு வெயில்ல காய் வச்சிட்டீங்கன்னா
10 நாள்ல காஞ்சு போயிடும். அப்படியே டப்பா உப்பு போட்டு காய வச்சுட்டீங்கன்னா அப்படியே கிடக்கும். அது ப்ரெசர்வேஷன் மாதிரி தான் அது. அதே உடம்பு தான் மம்மிஸ்க்கும் பண்ணுவாங்க. அந்த மம்மி பண்றது அதே தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நம்ம உடம்பு அதனால தான் நம்ம உடம்பை வந்து நேச்சுரலாக பண்ணிடலாம். அதனால தான் உடம்பு நோய் நல்லா ஆகுது. குடல்ல அழுக்கலைன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஏன் குடல்ல கழிவுலைன்னு சாவே வராது, நோவும் வராது. நின்று போச்சுங்க. நீங்கள் குடலை சுத்தம் பண்ணுற விட மாட்டேங்கிறீங்கல்ல. மனம் உண்ட பூந்துக்க முடியல. நீங்கள் கீரையை வச்சே வெறும் கீரையும் தண்ணி செலவே இல்லாமல் வாழலாம். 1000 120 ஆண்டுக்கு 10 பைசா செலவெல்லாம் வாழலாம். குழந்தையும் பெற்றுக்கலாம். நான் இதில் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். 100 வயசு ஆனாலும் உடல் உறவு பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கலாம். அதையும் பார்த்தாச்சு அதெல்லாம். இதில் அதனால தான் இது இது புரியல. இவருக்கு என்ன பயம் வந்துடும்னா சாப்பிடலன்னு உடல் உறவு கொள்ள முடியாது. அது ஒரு தப்பான கணக்கு போயிட்டு இருக்கு. அவன் தப்பாக புரிஞ்சுக்க. உடல் உறவுன்னு என்னன்னே இந்த காட்டு பிராணி உடல் உறவு என்னன்னே இவனுக்கு தெரியாது. சாராயம் குடிச்சு போட்டு உடல் உறவு கொள்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறான். என்ன பண்ணி தொலைகிறது? அமெரிக்காவில் சாராயம் குடிக்காம எவன் இருக்கிறான்? ரெண்டாவது அமெரிக்காவில் ஐரோப்பா நாடுகள் பூரா போதைப் பொருள் வச்சுட்டு தான் உடல் உறவு கொள்றாங்க. ட்ரக்கு, பெண்களும் ட்ரக்கு, ஆண்களும் ட்ரக்கு. ஆணும் பெண்ணு ரெண்டு ரெண்டு பேரும் சம ட்ரக்கு. நீங்க பாருங்க, ட்ரக் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த பெண்களும் ட்ரக் இல்லாம இருக்க மாட்டாங்க. டேப்லெட் இல்லாம யார் இருக்கிறாங்க ஸ்வீடன் நாட்டுல? மெடிசின் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. மெடிசின் இல்லாம கண்ணாடி படம் யார் இருக்கிறாங்க? எல்லாம் கண்ணாடி போய் கிளண்டு போய் லொலதான் இருப்பேன். எவனு நினை 65 வயசு எவன் நடந்துட்டு இருக்கிறான்? 65 வயசுல ஒருத்தர் எல்லாம் ஆஸ்பத்திரி பேஷண்டா தான் இருப்பானுங்க. ஒருத்தன் கூட ஆரோக்கியமா இருக்க முடியும். பூரா திங்கிறது ஒரு மாட்டு இறைச்சி தானே. ஸ்வீடன்ல என்ன சாப்பிட்றாங்க? ஸ்வீடன் விட்டுருங்க, இங்கே அது எல்லா நாட்டிலையும் இறைச்சி சாப்பிடாத எவனும் கிடையாதுங்க. இறைச்சியோட வடிவம் பேரு தான் வேற வேறையா இருக்கு. மாட்டு இறைச்சி, பன்னி இறைச்சி, அந்த இறைச்சி, இந்த இறைச்சி, மீன் இறைச்சி, எல்லாம் இறைச்சி திங்கிறவன் தான். அது போலதான் அது. அவனால எவனாலையும் சுத்தப்படுத்த முடியாது. கடுமையான விதி. அதாவது நீங்க மனதை திருப்பணுங்கிற சாதம் நீங்க கொண்டு இல்லைங்க. 10 நாளைக்கு நீங்க வந்து தண்ணீரும் காய்கறி சாப்பிடுங்க, மனம் அப்படி படாது பாடுபடும். ஏன்னா உடம்பை பத்தி அவனுக்கு அக்கறை கிடையாது. உடம்பை பத்தி எவனுக்கு அக்கறை கிடையாது. அவன் அந்த உடம்பே வந்து என்னன்னா நுகர்வு பொருளா அவன் பாக்குறான். உடம்பையே நுகர்வு பொருளா பாக்குறான். இந்த மனம் பாடுபடுன்னா என்ன சொல்ல வரீங்க? மனம் வந்து திரும்ப சாப்பிடும் சொல்லுமா, இல்ல எப்படி ஆமா, அந்த சொல்ல நுகர்வு வரீங்க? கலாச்சாரம் போய் நிக்க அவனை வந்து விபச்சாரத்துக்கு தான் போக வைக்கும். மனம் வந்து ஒரு விபச்சாரம் தான் பண்ணும். மனம் விபச்சாரம் பண்ணி அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். தின்னு போட்டு செத்து போங்கிற விஷயத்தை அவன் சொல்லி கொடுத்துறான். தின்னு போட்டு செத்து போ, அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. தின்னு போட்டு செத்து போங்கிறது இந்த அந்த இந்தியாவில. பதிவுகள் எல்லாமே வந்து அந்த பதிவுகள் எல்லாமே வந்து நம்ம டிஎன்ஏ லெவல்ல இருக்குங்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா, தின்னு போட்டு செத்து போறேங்கிறத சொல்லுவாங்க. தின்னு போட்டு நோய் வந்து கூடல நான் சொல்லுவேன். தின்னு வந்து நோய் வந்து சாவேன்னு சொல்லி பார்க்கலாம், சொல்ல மாட்டானுங்க. தின்னு போட்டு செத்து போயிடுவேன். அது என்ன தின்னு போட்டு எப்படி தின்னு போட்டு எப்படி அப்ப தின்னா சாவு வருதுன்னு தெரியுது இல்ல. இருக்கிற வரைக்கும் இருப்பேன், தின்னுட்டு சாவோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கதான் செய்யுது. அப்ப இருக்கிற வரைக்கும் இருப்போம், தின்னு போட்டு நோய் வந்து சாவேன்னு சொல்லுங்களேன். அப்ப நோய் வந்து சாவேன்னு சொல்ல மாட்டானுங்க. ஏன் நோய் வந்து சும்மா எப்படி சாவே? நோவு வந்து தானே சாவே, துடிதுடுத்து தானே சாவே. அப்ப இது எங்க போய் நிக்குது பாருங்க. அது மட்டும் இல்ல, உற்பத்தி பண்ணி தான் சாப்பிடணும். உற்பத்தி பண்ணி சாப்பிடறதே கிடையாது. யாருக்கும் விவசாயமே தெரியாதுங்க. ஏன் விவசாயம் தயாரு? யாருக்கும் விவசாயம் தெரியாது. விவசாயம் செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் முடியாது. என்ன விவசாயம் செய்யற எண்ணம் வந்து ரத்தத்திலே கிடையாது, மரபணுவிலே கிடையாது. அது தொழிலா கொண்டு வந்திருப்பானே தவிர, நம்ம நாட்டுல வந்து விவசாயம் என்பது உயிர்களை காப்பாற்றுவதற்கு தான். அவன் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போவான். நாம வந்து உயிர்களை காப்பாற்றுவதற்காக, குறிப்பாக குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு தான் இந்த தமிழர் நாகரிகம் கண்டுபிடிச்சாங்க. குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான். அதுக்காக தான் வந்து திருவள்ளுவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வான் சிறப்பை முதல்ல எழுதியிருக்காரு, 2வது அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. பின்னின்று வைப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்ளென்று உருட்டும் பசி வானென்று உலகம் வழங்கு வரலால் தான் அமர்ந்து மின்னுணர பாற்று விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்ளென்று உரற்றும் பசி. இதெல்லாம் அதில் எழுதியிருப்பார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனின் அதிலே எழுதியிருப்பார். இதில் என்னன்னு கேட்டீங்க, தவமே எழுதியிருப்பார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனின். தவம்னா பசி தாக்கத்தை அடக்கிறது தவம். அப்ப இங்க வந்து பசி தாக்கத்தை அடக்கிறதுக்கு தவத்தை கொண்டு வருவார். உற்ற நோயில் ஒன்றால் உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றே தவத்திற்கு குரு. தவம் என்று சொன்னாலே பிறவி நோயை வெல்லுவது தவம். அப்ப அங்க தானம் தவம் இரண்டு வருவார். இங்க தவத்துக்கு வந்து நீரை மருந்தாக கருதுன்னு சொன்னவர் திருவள்ளுவர் தான். இவர் தான் தெளிவா எழுதினார்.
திருவள்ளுவர் வந்து பரிந்துரைக்கிறாரே தவிர இவர் கண்டுபிடிச்சது கிடையாது. மறக்காம சேர்த்திடுறாரு. அதாவது காலங்காலமா இருந்த சித்தர்கள் கொள்கையிலிருந்து கண்டுபிடிச்சு பரிணாம அறிவியல்வாதி. ஏன்னா ஜீரநீருங்கிறது நமக்கு வேண்டப்படாத ஒரு பொருள், அல்லது அமைதி அடைச்சிய வேண்டிய பொருள். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு நான் அமைதி அடைச்சேன். அதனாலதான் பிறந்த பொழுது ஏற்கனவே கொடுத்துட்டு இந்த 15 வயசு வருகின்ற பொழுது அவனை வந்து அவனுக்கு நீரிணவும் இருக்கும், காற்றினாவும் மாறிக்கணும். 15 வயசு வரைக்கும் அகத்தூய்மை, 15 வயசு வரைக்கும் அகத்தூய்மை. அதுக்கப்புறம் நீருக்கும் காற்றுக்கும் அவன் மாறிடணும். மாறினா அவனுக்கு மரணம் கிடையாது. இது இயற்கை. இந்த கல்வி முறை நமக்கு தேவை. மற்ற எல்லா கல்வி முறை இந்த கல்வி அதுக்கப்புறம் விண்வெளியில் போய் குடியேற கல்வி. அங்கே போய் ஸ்பேஸ் காலனி, ஸ்பேஸ் காலனி, அப்புறம் காலனி வைக்கலாம். அப்புறம் ஸ்பேஸ் எனர்ஜி டெவலப்மெண்ட்டு, ஸ்பேஸ் எனர்ஜி டெவலப்மெண்ட்டு, ஸ்பேஸ் ட்ராவல், இது மாதிரி மினரல்ஸ் எடுக்கிறது எல்லாமே எடுக்கலாம். அங்கே போய் எனர்ஜி எடுத்தாகணும். அங்கே போய் வீடுக்கு மெட்டல்ஸ் எடுக்கலாம், ஃபேக்ட்ரி வைக்கலாம், ஸ்பேஸில் ஃபேக்ட்ரி வைக்கலாம். ஸ்பேஸில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்களே இப்போ. விண்வெளியில் தாவரம் முளைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானே. விண்வெளி தாவரம், சோளங்கீலம் எல்லாமே விளையுதே விண்வெளியில். ஆப்பிள் ஆய்வகத்தில் கண்டுபிடிச்சிட்டானு இல்லையா? இடம் வந்து நம்ம செயற்கை உருவாக்கிக்கலாம். இடத்த வந்து செயற்கை பெல்ட் இருக்குல்ல, கல் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் கல்லெல்லாம் இருக்குல்ல, அஸ்ட்ரேலியா பெல்ட். அதுல எல்லாம் போய் விவசாயம் பண்ணிக்கலாம். போட்டு டூம் பண்ணிக்கலாம். டூம் பண்ணிட்டோம்னா ரேடியேஷன் வந்து மேலே வராது. ஆர்டிஃபிஷியல் எல்லாம் உற்பத்தி பண்ணிடலாம். 4 தத்துவத்தை 5 தத்துவத்தை கொண்டு வந்துடலாம். அதாவது நீர், நெருப்பு, நெருப்பையும் கொண்டு வந்துடலாம், நீரையும் கொண்டு வந்துடலாம், அப்புறம் வந்து காற்றையும் கொண்டு வந்துடலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா விண்வெளியில் வந்து 4 கிடையாது இல்லை. நீர், நெருப்பு, காற்று, மண் 4 கிடையாது இல்லையா? நம்ம ஆனா விண்வெளி அந்த பிளானட்ல இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். சந்திரன் மண்ணிலேயே இது சந்திரன் மண்ணவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அறுவடை பண்ணி பிளான் பண்ணி சந்திர மண்ணை எடுத்து போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீரை சந்திர மண்ணில் கீரை விளையுதுன்னு கண்டுபிடிச்சிட்டானே. ஒரு 300 கிலோ சந்திரன்ல இருந்து மண்ணு கொண்டு வந்து சமீபத்தில் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அதையே அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்துடலாம். எல்லாமே சாத்தியம். ஹைட்ரஜன் வேற இருக்கு. ஹைட்ரஜன் மாலிக்கும் சும்மா நிறைஞ்சு கிடக்குது. 4%, 5% ஹைட்ரஜன் மாலிக் சாதாரண விஷயமா? அந்த மாலிக்குள் போதும். அதுக்கு வந்து கம்ப்ரஸர் வச்சு உறிஞ்சி எடுத்துடலாம். எல்லாமே சாத்தியம் தாங்க. ஆனா இந்த எனர்ஜி அங்க போக்கணும். எனர்ஜி வந்து நம்ம நானோ டெக்னாலஜி புரிஞ்சிட்டோம்னா நம்ம விண்வெளியில எல்லாமே சாத்தியம்தான். பயப்படவே தேவையில்லை. ஆனா ஹியூமன் ரோபோட் மாதிரி போகணும். இப்படி ஏஐ ரோபோட் போற மாதிரி ஹியூமன் ரோபோட் போகிறான். ஹியூமன் ரோபோட் வந்து காஸ்மிக்கல், அவன் பேட்டரியில இயங்குவான், நம்ம காஸ்மிக்கல் இயங்குவோம். ரெண்டும் ஒண்ணுதான். மனிதன் போகாம எது நடக்காதுங்க. மனிதன் இவன் என்ன கரடி உத்தாடும் நிரந்தரமா தங்கினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். போயிட்டு வந்துட்டு யார் போவாங்க? யார் போக முடியும்? சாத்தியமே கிடையாது. அங்கே நிரந்தரமா தங்கி குடியேற்றம்ங்கிறது நிரந்தரமா தங்கி இனப்பெருக்கம் செஞ்சு விவசாயம் பண்ணி பூமியில என்னென்ன பண்றோமோ அதே மாதிரி எல்லாமே ஷூட்டு, எல்லாம் பாதுகாப்பட்ட வீடு கட்டி வாடுற மாதிரி எல்லாம் என்ன சொல்றீங்க, விண்வெளி வீடு, பாதுகாக்கப்பட்ட ரேடியேஷன் கொண்டு ஒரு வினாடி கூட விண்வெளியில் வாழ முடியாது. ஒரு வினாடி கூட வாழ முடியாது. பூமி உடம்பு உப்பி போயிடும். உப்பி டமாறு வெடிச்சிடும். வேக்கம் தான் அங்க டோட்டல் 100% வேக்கம். ஆனா வேக்கம் நமக்கு எனர்ஜியா மாறும். நமக்கு அங்க போனா நிறைய கண்டுபிடிக்கலாம். அங்க போயிட்டு ஜாதகமே அங்கதான் எழுதணும். அங்க பிறந்த அங்க போய் குழந்தை பெற்று அதுக்கு ஸ்பேஸ் இது வரைக்கும் யாரும் பண்ணல பாருங்க. அங்க இன்னும் குழந்தை யாரும் பெத்து காட்டல. ஏன்னா குழந்தை பெத்து காட்ட 1 வருஷம் இருக்கணும். ஒரு ஆண் பெண்ணு கணவன் மனைவி பயிற்சி கொடுத்து இங்கிருந்து அனுப்பி அவங்கள வந்து அங்க குழந்தை பெக்க வச்சு அப்படி வளர்த்தனோம்னா அது அப்ப அந்த சூழலுக்கு அந்த குழந்தை மாறிக்கும். அதுக்கு பேசாம இனப்பெருக்க 2 நாயவோ 2 குரங்குவே எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சு போச்சு. அது இன்னும் அவன் பண்ணாம இருக்கானுங்க. இது ஏன் பண்ணலன்னு தெரியல. அதுக்கு தான் அமீபேஸ்ல கொண்டு வந்துட்டானுங்க. அமீபா அதெல்லாம் அமீபான கொண்டு வந்துட்டானுங்க. சரிங்களா? அதனால எல்லாமே சாத்தியம்தான். சரி, இப்ப நம்ம அது விண்வெளியிலிருந்து சக்தி வர்றது நம்ம எழுதியிருக்காரு. எப்படி விண்வெளியிலிருந்து சக்தி கொண்டு வரோம்னா அதுக்கான பயிற்சி முறை அவர் சொல்லிட்டாரு. விண்வெளியிலிருந்து சக்தி கொண்டு வர்றதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை.
அது வந்து சுத்த அதாவது அந்த அட்டமா சித்தியில பார்த்தீங்கன்னா அட்டாங்க யோகம் இருக்கும், அட்டமா சித்துன்னு ஒன்று இருக்கும். அட்டமா சித்துனா வேற ஒன்றும் கிடையாது. எல்லா கலைகளும் கைவரப்பெறாது, தனக்கு சக்தியை மாத்திக்கிறது, உடம்புக்கு மாத்திக்கிறது. இவன் என்ன பண்ணிட்டானா ஆகாயத்தை வசியப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கான். ஒன்று வசித்துவோன்னு ஒன்று சொல்லியிருப்பான். வசினா வசப்படுத்துறது, லயப்படுத்துறது. அதாவது காற்றிலேயே வாழ்ற மாதிரி இயற்கை சக்தியிலேயே வாழ்ற, இயற்கை ஆற்றலையே வாழ்றதுதான் வசிப்படுத்துன்னு பேரு. வசித்தல் லயித்தல் அப்படின்னாவே அவன் என்ன சொல்றான்? அனிமா அனிமா மணிமா அனிமா லகிமா மணிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம், அப்புறம் வசித்துவம். வசித்துவம்னாவே வசியம் பண்றதுன்னு அர்த்தம். வசியம் பண்றதுன்னா கைவரப்பெறது, தனக்கு சார்பா திருப்பிக்கிறது அப்படிங்கிறதான். இதுதான் பெரிய நோயற்ற வாழ்வு வாழ்றதே நோயற்ற வாழ்வு வாழ்றதே மிகப்பெரிய அட்டாங்க யோகம் தான், அட்டமா சித்து தான். அட்டாங்க யோகம் அட்டமா சித்து தான். நோயற்ற வாழ்வு வாழ்றது மலிவா வாழலாமே, எந்த சிக்கல் இல்லாம வாழலாமே. நீ விரும்பினா நீ சைவ உணவு சாப்பிட்டுக்கலாமே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப விரும்பினா நீங்க புலன்களுக்கு வேலை கொடுக்கலாமே. விரும்பினா வேலை கொடுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அப்ப அப்ப யோகிகள் பண்றவன நீ பண்ற. யோகிகளும் உடல் ஒரு உடல் வச்சுட்டு குழந்தை பெற்றுக்கிறேன். யோகியோட வேலை என்ன? குழந்தை பெற்று நல்ல குழந்தை பெற்று தர்றது யோகியோட வேலை. அதனாலதான் காமத்து பால் எழுதுனானுங்க. யோகி தாங்க உலகத்திலே காமத்து பால் எழுதுன யோகிகள் தானே. திருவள்ளுவர் காமத்து பால் எழுதினாரு. வாத்தியாசன் ஒருத்தர் வந்து அவர் சமஸ்கிருதத்துல காமத்து பால் எழுதினாரு. அது கொக்கோகம்னு ஒரு நூல் எழுதினாங்க. வீரபாண்டி அதி வீர அதிராம பாண்டியன்னு நினைக்கிறேன். வீரராம பாண்டியன் ஒருத்தர் ஒரு ஒரு கொக்கு ஓகம்னு எழுதினாரு. கொக்கு மாதிரி நின்று யோகம் செய்யறது, அது வந்து உடலுறவு கொள்கை தான் அதுவுமே. இதெல்லாம் இருந்தது அப்ப. அது ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம். அது குழந்தைகள் நல்ல அறிவுள்ள குழந்தை பெற்றுக்கிறது தான், அதுல வேற ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து அறிவுள்ள குழந்தையை பெற்றுக்கணுங்கிறாரு. அறிவுள்ள குழந்தைய பெற்றுக்கணும். அறிவுள்ள குழந்தை கொண்டு போய் அறிவாளிகள் எப்படி அறிவாளிகள் முன்னாடி நிறுத்தணுங்கிறான். அதான் அடிப்படைங்கிற. அதுவே இங்க இல்லையே. குழந்தை பெக்கணும், அது வளர்க்கணும், அது அறிவாளிகள் முன்னாடி நிறுத்தணுங்கிற. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி ஈர்ப்பு செயல் சொல்றாரு இல்லையா? அது யாரு செய்யறாங்க? இங்க நம்மளத்தான் துரத்தி விட்டுறாங்களே. மாடு மாதிரி எங்கேயும் அனுப்பிச்சு விட்டுறாங்களே. அறிவாளிக்கு முன்னாடி நிறுத்துறது இல்லையே. அறிவாளி ஆக விடுறதே இல்லையே இவட. நமக்கு தேவை ஒரு கலை வேணுங்க, அவ்வளவுதான். நம்ம ஆய கலைகள் 64, அட்டாங்க 8, அட்டமா சித்தி 8, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கலைகள் இருக்கு. இதுல இந்த கலையை கத்துக்கிட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வுங்கிறத உலகத்துல நோயற்ற வாழ்வு மிகப்பெரிய கலையே. இது ஒண்ணுதான் கடைசியா நமக்கு இருக்கிறது. மற்ற எல்லாமே அழிஞ்சு போச்சு. மேற்கு நாட்டத்தினால மேற்கு நாட்டு படையெடுப்பால் எல்லாம் அழிச்சாச்சு நாம. திருப்பி இது ஒண்ணே ஒண்ணு இந்த அடிப்படை. அடுத்த படிநிலைக்கு இது மட்டும்தான், இதுதான் வந்து அடிப்படை. இது ஏன்னா அட்டாங்க யோகம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து மையன் எழுதுனா நமக்கு படம் 15,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் மிகப்பெரிய அறிவியல். வீடு கட்டி வாழ்றது. மையன் எழுதின அந்த 5 வல்லமை புரிஞ்சு கொள்ள முடியாது. பிரணவ வேத்தை புரிந்து கொள்ள முடியாது. சித்திர எழுத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? அவர் எழுதுறது 5 வல்லமை. அவர் கட்டட சாஸ்திரம், அப்புறம் வந்து மந்திர சாஸ்திரம், அப்புறம் வந்து வானியல் சாஸ்திரம், எல்லாமே அவர் தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு. அதெல்லாம் தொகுத்து வழங்கப்படும். தமிழர்கள் கண்டுபிடிப்பு சாதாரண விஷயம் இல்லை. 15,000 ஆண்டுகள் அதை எழுதியிருக்காரு. இதெல்லாம் பண்ணித்தான் அவர் மேலே கொண்டு வந்திருக்காரு. அதனால ரொம்ப எளிமையானது. இந்த 4 இருக்குது பாருங்க, 171ஆம் பக்கம் தான். நாம் சாப்பிட்ற உணவு என்னவா மாறுது, அதை திருப்பி திருப்பி அது வந்து சாப்பிட்றோம். ஏன் பல்லு வளர்க்கணும் யாருமே கேள்வி கேட்கறது இல்லையா? நாம் ஏன் காலையில் எழுந்திரிச்சு பல்லு வளர்க்கணும்? ஒரு குழந்தைங்க பல்லு வளர்க்க சரி, ஒரு 16 வயசு பையன் எவனும் கேட்கறது? ஏன் நாற்றம் அடிக்குது? ஏன் நம்ம பல்லு வளர்க்கணும்? ஏன் நம்ம சுத்தமான உணவு தானே சாப்பிட்றோம்? கேட்டால் சுத்தம்ங்கிறானே. சுத்தமான உணவு சாப்பிட்றவன் பேருக்கு வாய் சுத்தம். எந்த விலங்கும் பல்லு வளர்க்கறது இல்லை. நீ மட்டும் ஏன் சுத்தம் பண்ணணும்? அப்ப அந்த விலங்குகளுக்குள்ள எப்படி சுத்தமாகுது? இவனுக்கு ஏன் சுத்தமாகுதுன்னு நினைக்கலன்னா சொல்லி கொடுக்கல. அதனாலதான் இந்த கிருமி பரவுது எல்லாத்துக்கும். இப்ப ஏன் எல்லாம் சாகுறான்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவன் கிருமி அவனுக்கு பரப்பிடுறான், அவன் கிருமி இவனுக்கு பரப்பி விட்டுறான். உள்ள கோடிக்கணக்கான, வாயில மட்டும் இல்ல கோடிக்கணக்கான கிருமி இருக்குது. இந்த கிருமி அவனுக்கு பரவி வருது. இதுல நமக்கு பரவாத, நமக்கு வரவே வராது. நம்ம சுத்தப்படுத்திடுறோமே, குடலை சுத்தப்படுத்திடுறோமே. பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டா நோய் வராதுங்க. பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டாவே
இப்பதான் சொல்றானுங்க பெருங்குடல் மூளை ஒண்ணுங்கிறான். பெருங்குடல் சுத்தம் பண்ணா அது ரெண்டாவது. இப்பதான் சொல்றான் அது ஒரு மூளைங்கிறான். தெரியுது இல்ல இப்போ. இது வரைக்கும் அப்புறம் மூளை வந்து தான். இந்த ஆஹ் கட் ஹெல்த், அதுதான் வந்து இரண்டாவது மூளைங்கிறாங்க. வர்றீங்கல்ல இப்ப தெரியுது இல்ல. நேரடி தொடர்பு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நம்ம என்ன இது பண்றோமோ டைரக்டா நேரடி தொடர்பு இருக்குங்கிறாங்க மூளைக்கு. இப்பதானே கண்டுபிடிக்கிறீங்க. நாங்க இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்ல. குடலை உடலை, அதாவது குடலை கழிவு உயிரை உடனே எப்பவே 10,000 ஆண்டுக்கு முன்னே சொல்லியாச்சுங்க. அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸுக்கு நம்மளுக்கு பூரா இந்த நாகரிகம், இந்த சித்தர் நாகரிகம் வருது. உலகத்துக்கு திறவுகோல் சித்தர் நாகரிகம் தான். அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க பகுத்தறிவு பேசுறவன் பூரா சித்தர் நாகரிகத்தை படிக்கணும். அவன் சிம்பிள் லைஃபுங்க. அவன் எந்த கோடி எவன் அதை வச்சுட்டு தானே இயற்கையை ஒப்படைக்கிறான். உடம்ப வந்து திருப்பி இயற்கைக்கு ஒப்படைச்சிடறான் இல்லையா? ஒன்று செத்து போய் ஒப்படைக்கணும், அல்லது உடம்பு பதப்படுத்தி ஒப்படைக்கணும். மனம்ங்கிறது லைட் டு மெட்டீரியல், மெட்டீரியல் டு லைட். அவ்வளவுதான். ஒரு சைக்கிள் மாதிரி. ஆமா, லைட் டு மெட்டீரியல், மெட்டீரியல் டு லைட். என்ன இது நீள்வட்டம், வந்து நீள்வட்ட பாதையில போகுது, அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். நீள்வட்ட பாதையில போகுது. அந்த நீள்வட்டில பாதும்போது நமக்கு அதுக்கு ஒரு யூனிவர்ஸும் ஒரு வட்டம் தான், எல்லாம் ஒரு வட்டம் தான். என்ன எம்டி ஸ்பேஸ், அதாவது இந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் நீள்வட்ட இடமா நேர்கோட்டில் போமே தவிர, நாம் ஒரு ஒரு நீள்வட்ட பாதையில அதை பூமி விட்டு தப்பிச்சு போயிடுறோம், அவ்வளவுதான். பூமி விட்டு தப்பிச்சு போறோம்னா தப்பிச்சு போய் மற்ற கோள்களை குடியேறான், அது ஒண்ணு. அல்லது பூமியிலிருந்து எந்த உணவு எடுத்துக்காம நேரடியா பூமி மண்ணிலிருந்து வரக்கூடிய உணவு எடுத்துக்காம சுற்றுச்சூழல் இருக்கிறத பூரா எடுத்துக்கிற மாதிரி மாற்றி, காத்து இருந்து எடுத்துக்கிறது, நைட்ரஜன் இருந்து எடுத்துக்கிறது. நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுதுங்கிறதா விஷயமே. தாவரம் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறான் இல்லையா, அதுதானே. ஆனால் இந்த உணவு சங்கிலி உடைக்கிறது இந்த பரிணாம அறிவியல் தான். பரிணாம அறிவியல் இந்த மனிதன் உணவு சங்கிலி உடைச்சு காட்டினவங்க, காட்டியாச்சு. உணவு உடைச்சு காட்டியாச்சு. நம்ம உடைச்சு காட்டியாச்சு. வெங்கடேசன் உடைச்சு காமிச்சிருக்காரு, நிரூபிச்சிருக்காரு. அப்புறம் நாசா விஞ்ஞானிக்கு நேரடியா 181 பக்கத்துல நாசா விஞ்ஞானி 20 வருஷம் கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில இறங்கவே இல்லை. அவன் தேடவே இல்லை, அவன் வரவே இல்லை. இப்ப நம்மளாம் இவ்வளவு யூடியூப்ல போடுறோம்ல, அவனுக்கு ஒண்ணு புரியாதான்னு தெரியல. யூடியூப், வாட்டர் டயட் என்னென்னமோ போடுறான். என்னடா இப்ப இருக்குதா வந்து இறங்கணுமே இல்லையா? வந்துருவானுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம், ஈரத்திரைமனை ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம் சொல்லிட்டு அதானே சொல்றீங்க? ஆமா ஆமா, ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம். 180வது பக்கத்துல நம்ம விண்வெளி சக்தியும் காற்றிலும் வாழுதல் தலைப்புல இந்த முதல் பாயிண்ட்ல ஐயா சொல்றாங்கல்ல, உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம். சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து உடல் சுத்தமாச்சுன்னா மனம் அடிபட்டு போயிருமா? அத ஆமா, இதான் ஸ்பேஸ் டைரி. இதுலதான் அந்த நாசா விஞ்ஞானிகள் பண்ணது ப்ராஜெக்ட் ஹெச்ஆர்எம். அது பேர் வந்து ஆமா. என்ன போட்டிருக்கேன்? திரவங்களை மற்றும் சூரிய ஒளியில் உயிர் வாழும் மனிதனை நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இது எப்போ வந்து 25 வருஷம் ஆச்சு, 22 வருஷம் ஆச்சு. இங்கிலீஷ் ரிப்போர்ட் பண்ணி அதுல போய் பார்க்கலாம். ஹெச்ஆர்எம் பினாமினான்னு போட்டா வரும், பை நாசா. ஹெச்ஆர்எம் பினாமினா பார்த்தா வந்துடும். அவனுக்கு தான் இவர் வந்து படிப்படியா அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவரு பிறந்து வாழ்ந்ததில் குஜராத், படிச்சது போற இங்கதான். எங்க படிச்சாங்க? கேரளாவில் கொச்சியில தான் படிச்சு முடிச்சாரு. பிஇ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்படி இருக்கும் பொழுது அரவிந்தர் ஆசிரமத்துக்கு அரவிந்தர் குடிலுக்கு போறாரு பாண்டிச்சேரி. அவருக்கு சொல்லித்தான் இந்த மாதிரி சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்க மாதிரி பாலை பழகிக்குங்க, இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் சும்மா ஒரு வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டு அவரே உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காரு. குறைச்சி வந்து உணவு பழக்கத்தை படிப்படியா உடனே நிறுத்த முடியாது. படிப்படியா நிறுத்திட்டு வந்து நிறுத்திடும். அவ்வளவுதான். நிறுத்தினதுக்கு அப்புறம் உடம்பு மாறிக்குது. மாறினதுக்கு அப்புறம் சூரியனை பாக்குறேன்னு சொல்றது எக்ஸ்ட்ரா தான். அதெல்லாம் உடம்பு எப்படி வேணாலும் இயங்கும். இப்படி அவன் பார்த்துட்டான். ஆனா
அவரு கண்ணு வழியாக நான் பார்க்குறேன், பீனியல் வேலை செய்யுது, அதெல்லாம் உண்மைதான். பீனியல் போய் தூண்டுது, எல்லாமே நடக்கும். எப்படி வேணாலும் அதாவதுங்க விசித்திரமான அமைப்பு இது. இங்கிருந்து சார்ஜ் எடுத்துக்குது, அது உண்மைதான். உடம்பே உறிஞ்சிக்குது, இங்கிருந்து மன்னிக்குது, அது இல்லைன்னா இது வேலை செய்யும், எல்லாம் கலந்துதான் இந்த உடம்பு. இதுல மட்டும்தான் இயங்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலயும் சேர்ந்துதான் இயங்குது. அவனுக்கு அதை பார்த்துட்டு ஆமா குறைந்த உணவில் உடம்ப வாழுது, நம்பித்தான் ஆக்க வேண்டும்ட்டான். அப்ப அப்ப திரவ ஆகாரத்தை சாப்பிட்டு வாழுகின்ற மனிதனையும், சூரிய சக்தியை சாப்பிடுகின்ற மனிதனையும், அந்த பசித்தாக நின்றுவோன பசித்தாக அப்ப வந்து பசித்தாக நின்றுவோன உணவு மேல விருப்பம் வராதுங்க. விருப்பம் விருப்பம் அதுதான் சொல்றாரு, சுத்தமான உடலுக்கு பசி தெரியாதுங்கிறது வந்து அதுதான் இல்லையா? அதேதான் சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. ரெண்டாவது பெருசா உணவு விரும்பாது, அவ்வளவுதான். அவரு இழைச்சிதான் இருந்தாரு, எல்லாம் இழைச்சிதான் இருப்பாங்க. இழைச்சி இல்ல, சுத்தத்தில் இழைப்பது, அதான் விஷயமே. சுத்தத்தில் இழைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. சக்கரை நோயில் இழைச்சி போறதோ புற்றுநோயில் இழைச்சி போறதோ கிடையாது, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த புரிதல் இப்பவே வந்துடணும். 16 வயசுக்கு மேல எல்லாரும் ஒரு தடவை செஞ்சிடணும். தண்ணீர் வெஜிடபிள் வச்சு பண்ணிடணும், காய்கறி வச்சு, ரொம்ப மலிவு. நீங்க எதுவுமே தேவையில்லையே. தண்ணீர் காய்கறி சாப்பிட்டு சர்றன்னு குணமாயிருது. 6 மாத்திரம் சுத்தமானதுக்கு அப்புறம் நீ என்னமோ பண்ணிக்கு போ. என்ன அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நோய் வந்தா தப்பிச்சிடலாம். நோய் வந்தா நிச்சயம் நோய் வந்து தான் சாக போறோம். நோய் இல்லாம எவ்வளவு தப்பிக்க முடியாது. நோய் இல்லாம சாவு உறுதிப்படுத்ததே இல்லையா? சாவு பாருங்க கரெக்டா உறுதிப்படுத்தும். சாவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி வந்தாகணும்? அவன் சுத்தப்படுத்தினா சுத்தப்படுத்தல அப்படின்னா அவன் துடி எடுத்து சாகணும். சுத்தப்படுத்திட்டீங்கன்னா பதப்படுத்தப்பட்டு விருப்பத்துல உயர விடணும். கரெக்டா வந்துருச்சு அது. இன்னொன்னு இந்த அதே இதுல 2வது பாயிண்ட்ல சொல்லும்போது அதான் விண்வெளி சக்தியும் காற்றில் வாழ்தல் இல்ல. 2வதுல சொல்லும் போது ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்றது உள் சுத்தம் செஞ்சு நம்ம விண்வெளியில இருந்து சக்தி எடுத்துக்கிறது வந்து பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இது தகுதி அளிக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்ப நம்ம தாவரங்களும் அதே மாதிரி தானே வாழ்ந்து. சோ இதான் மனிதருக்கு மட்டும் அது வந்து தாவரம் ஏன் அப்படின்னா, தாவரம் நமக்கு உதவி செய்யுது, மனிதனை மேல் நோக்கி கொண்டு போகுது. தாவரம் தான் நம்ம மேல் நோக்கி கொண்டு போகுது. தாவரம் தான் தாய் என்ன பண்ணுதுன்னா அந்த புழுவா மாத்தி மெல்ல 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 நம்மளை மேல கொண்டுட்டு போகுது, மேல கொண்டுட்டு போகுது. அப்ப பரிணாம சித்தாந்தம் மனிதனுக்கு மட்டும்தான். பரிணாம சித்தாந்தம் மனிதனுக்கு மட்டும். ஒரு விலங்கு, ஒரு நாய்க்கு, யானை, 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கு பொருந்தாது. 5 4 3 2க்குலாம் பொருந்தாது. 2க்கு பொருந்தாது. தாவரத்துக்காண்ட இருக்கலாம். 2 3 4 5க்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். தாவரம் வந்து உணவை சார்ந்து வாழ்றது இல்லையா? அதுக்கு ஜீரண மண்டலமே கிடையாது இல்லையா? அது ஆகாய சக்தி, விண்வெளி சக்தி அப்படித்தானே இயங்குது. அந்த பொருள் வடிவத்திலிருந்து அந்த அணு வடிவத்துக்கு மனிதனை வந்து மாத்துறதுக்கு வந்து தாவரம் உதவி பண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இந்த டிரான்சிஷன் பீரியட். மனம்னு ஒன்று சேர்ந்து கொடுக்குற. தாவரத்துக்கு மனம் கிடையாது. மனம்ங்கிறது இன்னொரு சக்தி, 3வது சக்தி. அது அந்த சக்தி நமக்கு இருக்கு, அது விண்வெளியோட தொடர்புடையது. அது ஒரு போட்டான் தான். எல்லாம் போட்டான் தான், எல்லாமே போட்டான் தான். போட்டான் வந்து நேரா வராது. அது அந்த உள்ள இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அந்த 3 சேர்ந்தது பாருங்க. எலக்ட்ரான் அதிர்ந்து கொண்டே இருக்கும். எலக்ட்ரான் அதிர போட்டான் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த மனத்தோட ஸ்பீடை வச்சுதான் அது வந்து போக முடியும் இல்லையா? அது ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மனம்ங்கிறது ஒரு சக்தி தான். அது ஆரோக்கியம் தனி, மனம் தனி. உடல் தனி, மனம் தனி. ஆரோக்கியம் தனி, மனம் தனி. ஆமா, இந்த மனதை திருப்பணும், உடம்பை காப்பாத்தாகணுங்கிறதுக்கு திருப்பணும். இல்லட்டா அது நுகர்வுலயே இருக்கு. மனதனுடைய வேலையை முதல் அடிப்படையே மனம் வந்து நுகர்வு தான். பொருள் தேடுதல், அலைதல், இன்பதை நுகர்ந்து சாகுதல், அவ்வளவுதான். 2வது வந்து மந்த புத்தியிலே இருந்து சாகுதல். 3வது வந்து நல்லது செய்வதற்காக ஒன்று கூடுதல். இதுதான் வந்து இந்த 3வது நிலை. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, கூட்டு நிலை தான். அவர் என்ன சொல்றாரு கேட்டா, சிக்மண்ட் ஃப்ராய்டு மேல்நிலை, நடுநிலை, ரொம்ப ஆழமான நிலை.
இந்த அது அதோட அவர் நின்றுக்கிறாரு. 3 நிலையோட நிறுத்திக்கிறாங்க. அவங்க அதோட யாரும் ஆராய்ச்சி பண்றது இல்ல அதுக்கப்புறம். அதுக்கே யாரும் தெரியாது அதுக்கு. அதுக்கே மருந்து குடுக்குறாங்க. மருந்தெல்லாம் குடுக்கக்கூடாது. பேசி சரி பண்ணணும். மருந்து குடுப்பாங்க அதுக்கு. அது தப்பு. கேட்டா அது மனதுக்கு வாய் வழியே சாப்பிடுறது எப்படிடா மனதுக்கு போக? அறிவு கட்டம் உண்டாங்களா? தூக்க வைக்கிறதுக்கு மாத்தேன் ஸ்டீராய்டு கொடுக்குறான். ஸ்டீராய்டு உடம்புக்கு தானே போட்டாங்கன்னு நேரடியாக மனதுக்கு கொடுப்பியா? மனதுக்கு ஊசி போடுவேன்னு கேட்கறேன். உடம்புக்கு நரம்புல சொல்லி அவன் மூளை மழுங்கடிச்சிடுறான். மூளையை மழுங்கடிக்கிறப்ப அந்த மனம்ங்கிறது ஒண்ணு வேலை செய்யறது இல்லை தற்காலிகமா. அதனால அதாவது அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் 3வது இதுல யோகிகள் உயிருடன் புதைக்கப்பட்ட பின் வெளியே எடுக்கப்பட்டு உயிரூட்டப்பட்டது. சுவாசத்தை நிறுத்தி இருக்காங்க. சுவாசத்தை நிறுத்தி குழிக்குள்ள இறக்கி விட்டுறது. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் சுவாசத்தை நிறுத்திடுவாங்க. அந்த உயிர் மனம் வெளியே போயிடும். சுவாசம் உள்ள நின்றுட்டே இருக்கு, ரத்த ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் சாத்தியம் தான். இதெல்லாமே சாத்தியம். சுத்தத்துல தான் சாத்தியம் எல்லாமே. ஏன்னா வேதியியல் மாற்றம் அது புது புது வேதியியல் மாற்றம் அதை கத்துக்கிட்டே இருக்கான். சுத்தப்படுத்த புது புது தகவல் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அதுவே என்ன பண்ணிக்குதுன்னா புது புது தகவலை என்ன பண்ண உண்டாக்கிக்கும். புது புது தகவலை உண்டாக்கி கொள்ளும். ஆண்ட்ராய்டு போன் மாதிரி, குவாண்டம் மாதிரி என்ன வேணாலும் உருவாக்கி. குவாண்டம் எல்லையற்றது. என்னென்னமோ கத்துக் கொடுக்கும். இப்ப குவாண்டத்தில் நிறைய வந்துருச்சு. இப்ப நிறைய என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க. எல்லாமே கோடிக்கணக்கான தகவல் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். தகவலை வச்சு அது உள்ள இருக்கு. எல்லாமே இருக்கு. அறிவியல்ல குவாண்டம் அறிவியல்ல பெரிய புரட்சி உண்டு பண்ணிடு. இன்னொரு 10 வருஷத்துல பாருங்க நல்லா நிறைய மாற்றங்கள் வந்துட்டான். குவாண்டத்துல பூந்துட்டான் பாருங்க. எல்லாம் மெட்டீரியல் சேஞ்ச், மேக்னெட்டிக், செராமிக்ல இருந்து அதாவது நுண்துகள் ஆக்சைடுக்கு வந்துட்டு மெட்டல் ஆக்சைடுக்கு வந்துட்டானுங்க. இப்போ மெட்டல் ஆக்சைடு இருந்தா தான் செய்ய முடியும். நானும் மெட்டல் ஆக்சைடு இதுக்கு முன்னாடி மெட்டல் ஆக்சைடு பயன்படுத்துவானுங்க. இப்ப மெட்டல் ஆக்சைடு மனிதனை கொடுக்கலாங்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி மெட்டல் கண்டு பயந்துட்டு இருந்தானுங்க. மெட்டல் கண்டு ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. மெட்டல் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல சித்தர்கள் எப்பவே மெட்டல் ஆக்சைடு கண்டுபிடிச்சிட்டாங்களே. செந்தூரம் கூட அவங்க கண்டுபிடிச்சா. செந்தூரம், பஸ்பை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா மெட்டல்லையும் கண்டுபிடிச்சானுங்க. முதல்ல அவனுக்கு முதல் ஐயப்பசுப்பை தான் கண்டுபிடிக்கிறான். ஆனா தமிழர்கள் இரும்பு கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தானே. அதை என்ன பண்ணுவானுங்கன்னா உப்புல போட்டு வறுத்தெடுத்தா நிறம் மாறிடும். உப்புல போட்டு வறுத்தெடுத்து சிகப்பா மாறிடும். அல்லது துவர்ப்பு கடுக்காய் தண்ணியில போடுவாங்க, அல்லது கடுக்காய் தண்ணியில போடுவாங்க, அல்லது செவ்வாப்பட்டை எண்ணெயில போடுவாங்க, அல்லது நவாப்பழ சாறுல போடுவாங்க, அல்லது தென்னம்பட்டை சாறு, தென்னம்பட்டை பால், இப்படி நிறைய இருக்குங்கய்யா. வெற்றிலை சாறுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தென்னம்பட்டை சாறு போட்டா சீக்கிரம் அந்த துவர்ப்பு அரிச்சு எடுத்து செந்தரமா மாறும். சில பேர் புடம் போட்டு எடுப்பாங்க. இரும்பு துகள் தான் போடுவாங்க. இரும்பு துகளை போட்டு அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வெரைட்டி வைப்பாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஒரு வெப்பத்தை கணக்கிடுவாங்க. அப்படி பார்த்தா 10 வெரைட்டி, 20 வெரைட்டி, 50 வெரைட்டி, 100 வெரைட்டி, 1000 வெரைட்டி. ஒவ்வொன்றுக்கு பேர் வைப்பாங்க. குருவி படம், கோழி படம், குக்குட படம், அப்படியே பேர் வச்சுட்டே போவாங்க. பெருசு பெருசாக போயிட்டே இருப்பாங்க. குக்குட படம் ஒன்று இருக்குது. குக்குடம்னு கோழின்னு சொல்லுவாங்க. குருவி படம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. குருவி படம், குக்குட படம், கோழி படம், அப்புறம் ஒவ்வொரு விலங்கும் பேர சொல்லிட்டே போவாங்க. கடைசியில கஜபடம் யானைன்னு பேரு. என்னது? கஜம். யானைனா யானை அளவுக்கு எருவாட்டி வச்சு உள்ள. அப்ப என்ன ஹை டெம்பரேச்சர் இருக்கு பாருங்க. அது போக 2000 டிகிரிக்கு போகுது. அது போற சாணியை பயன்படுத்திருக்கேன். சாணியை காய வச்சு எடுத்திருக்கிறோம். அறிவு இல்லாம இல்ல எங்க ஐயா, பயங்கர அறிவாளிங்க ஐயாவன் விட்டடிச்சுட்டான். எல்லாம் வெள்ளக்காரனுடைய தாக்கத்தினால எல்லாம் போச்சு. மன்னர்களுடைய தாக்கம், வெள்ளைக்காரனுடைய தாக்கம், எல்லாத்துலயும் நாசமா போச்சு. எல்லாமே பெரும்பாலும் வெள்ளைக்காரனுடைய இதான் நம்மளுடைய பாதிப்பு. பெற்றதை காட்டு. அப்ப ஆரோக்கியத்தையே கோட்டை விட்டானே. இப்ப ஆரோக்கியத்தை பத்தி பேசுறதே இல்லையே. அவன்லாம் பூந்துக்கிறான் உள்ள. இயற்கையாவே வாழ விடுறது இல்லைங்க. இயற்கையாவே வாழ விடுறது இல்லை. அதெல்லாம் நம்ம தனிச்சு தான் செய்யணும். சரிங்களா? வேற என்ன முடிச்சுக்கலாம் மணி. சரிங்க.
மாதிரி எனக்கு ஒரு நம்ம வேலை இருக்கு, நான் 8 மணிக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண மாட்டேன். நான் அப்புறம் நாளைக்கு ஜாயின் பண்றேன். சரி, நன்றி நன்றி. மாதிரி 8 மணிக்கு பேசுவோம். நன்றி.